அது ஒரு அடர்ந்த காடு. அக்காட்டில் பல மிருகங்கள் வசித்து வந்தன. அங்கு தந்திர நரி மற்றும் முட்டாள் காகம் ஒன்றும் வாழ்ந்து வந்தன. நரி மிகவும் சாமர்த்தியமானது. ஆனால் காகமோ மிகவும் அறிவில் குறைந்ததாக இருந்தது. ஒரு நாள் காகம் ஒரு சுவையான மாம்பழத்தை ஒரு உயர்ந்த மரத்தின் கிளையில் அமர்ந்து கொண்டு சாப்பிட்டு கொண்டிருந்தது. இதை பார்த்த நரிக்கு மாம்பழத்தை சுவைத்து பார்க்க ஆசை வந்தது. அது காகத்தை ஏமாற்ற ஒரு திட்டம் தீட்டியது. அன்புள்ள காகமே, உன்னுடைய குரல் மிகவும் இனிமையானது. நீ பாடும் பாடலை கேட்க நான் மிகவும் விரும்புகிறேன் என்று நரி காகத்திடம் சொன்னது. காகம் தன்னுடைய குரல் பற்றிய புகழ்ச்சியை கேட்டதும் மகிழ்ச்சி அடைந்தது. மாம்பழத்தை விட்டு என்று வாயை அசைத்து பாடத் தொடங்கியது. முட்டாள் காகத்தின் யோசனையற்ற செயலால் மாம்பழம் கீழே விழுந்தது. உடனே நரி அதனை கவ்வி சுவைக்கத் தொடங்கியது. காகம் தன்னுடைய முட்டாள்தனத்தை புரிந்து கொண்டு தந்திர நரியால் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்தது. அது பின்னர் எப்போதும் பிறரின் புகழ்ச்சியை நம்பாமல் அறிவுடன் செயற்பட வேண்டும் என்பதை உணர்ந்து கொண்டது. இதிலிருந்து நாம் கற்றுக்கொண்ட பாடம் என்ன? பிறர் புகழ்ச்சியை அப்படியே நம்பாமல் அறிவுடன் யோசித்து செயல்பட வேண்டும். எம்முடைய சேனலில் இது போன்ற சிறுகதைகளை மேலும் பார்வையிட எம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் செய்து வையுங்கள் குழந்தைகளே. மீண்டும் ஒரு இனிமையான சுவாரஸ்யமான கதையுடன் உங்களிடம் வருகிறேன். நன்றி குழந்தைகளே.